வெல்கம் பேக் டு மை சேனல் அச்சூஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு பேக்கிங் ரிலேட்டடான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய பேக்கிங் விஷயத்தில் வந்து ஒரு பிக்கஸ்டான ஆர்டர். இது என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தா. அவங்க அக்கா பொண்ணு பர்த்டேக்கு ரிட்டன் கிஃப்டாக வந்து 100 கப் கேக்ஸ்க்கு வந்து கேட்டு ஆர்டர் பண்ணியிருந்தா. இது முன்னாடி வந்து ப்ரீ புக் ஆர்டர் வந்தது. நான் டக்குன்னு எடுத்துட்டேன், எதுவுமே யோசிக்கலை, டக்குன்னு எடுத்துட்டேன். கப் கேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். பட்டு இது வந்து நம்மளோட ஃப்ராஸ்டிங்கு, விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுறது, நம்ம செலிப்ரேஷன் கேக் பண்ணுறதோட இது ரொம்பவே டஃபஸ்ட்டான விஷயம்னு சொல்லி நான் அன்றைக்கி தான் அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். பட் நான் எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துட்டேன். பட் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நான் ஒரு தனியாக ஒரு பர்சனாக ஒவ்வொன்றையும் நான் பண்ணும்போது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. மேபி வந்து யாரோட ஹெல்ப் இருந்தால் மேபி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது பேசிக்காக வந்து 100 கப் கேக்ஸு. இது வந்து நான் 1 kg கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இது ஃபுல் வீடியோவை பாருங்கள். இது கொஞ்சம் பெரிய ஆர்டர்னால நான் மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இன்றைக்கி நைட்டு இல்லைனா வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் டிஸ்பேச் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நான் மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது மார்னிங் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 7 o'clock கிட்ட ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நான் ஃபினிஷ் எல்லாமே பேக்கேஜிங் பண்ணி ஃபுல்லாக முடித்தது வந்து 6:30 கிட்ட ஆச்சு. கிட்டத்தட்ட நான் எல்லா ஒர்க்கையும் முடித்து ஃபுல் க்ளீனிங் ப்ராசஸையும் முடிக்கிறதுக்கு வந்து அப்பாடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் வந்து நான் எல்லாமே எடுத்து வச்சிடலாம், ப்ரிப்பேர்லாம் பண்ணிக்கலாம், எல்லாமே எடுத்து வச்சிடலாம், மெஷரிங் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு எந்த ஆர்டர்ஸ் வந்தாலும் நான் நின்றுட்டே தான் பண்ணுவேன். அது உட்காந்துட்டு பண்ணால் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. எனக்கு ஏதோ டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் நின்றுட்டே தான் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு நின்றுட்டு பண்ணதுனால ரொம்பவே பேக் பெயின் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து இப்போ இன்றைக்கி வேறு கொஞ்சம் ஆர்டர் கொஞ்சம் பெருசு. இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணணும், நம்ம உட்காந்துட்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்துட்டு ரிலாக்ஸாக தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். நான் ஃபஸ்ட்டு மைதா, சுகர் எல்லாமே வந்து சலிச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சலிச்சு ஒரு லோடாக நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மெஷரிங் நம்ம பேட்சாக தான் பண்ண போகிறோம். ஏன்னா இருக்கிறது ஒரு OTG தான் அதில் வந்து. ஆனால் 60 லிட்டர் OTG ஒரு எப்படியும் ஒரு 3 batch 4 batch கிட்டையாவது நம்ம போடணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு பேட்சாக போடுறதுக்கு வந்து சலிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் மெஷரிங் பண்ணி நம்ம போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் மெஷரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது கண்டிப்பாக மில்க் தேவை, அதனால் வந்து மில்க்கை பாயில் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் மில்க்கை ஃபஸ்ட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம வாட்டரும் ஆட் பண்ணலாம், ஆனால் அந்த மில்க் ஆட் பண்ணுற டேஸ்ட் வந்து அந்த வாட்டரில் இருக்காது. நம்ம வாட்டர் ஆட் பண்ணால் அந்த ஸ்பாஞ்சோட சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்ப டேஸ்க்கு நம்ம வச்சுக்கலாம். ஒரு 5 days 6 days கிட்ட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மில்க் ஆட் பண்ணோம்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 days 4 days அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் சலிச்சு எடுத்து வச்சுட்டு மெஷரிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மெஷரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து நான் 1 kgக்குள்ளே மெஷரிங் தான் உங்கள்கிட்ட சொல்கிறது. கரெக்டாக இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள். 1 kg உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் 1 kgயில் வந்து மீடியம் சைஸ் அப்படின்னா 14 கப் கிட்ட நீங்கள் பேட்டர் வந்து ஃபில் பண்ணலாம். இதே நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கப்பாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து 12 கப் கிட்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து இது கொஞ்சம் லார்ஜ் சைஸ் கப் மாதிரி தான் இருக்கும். மீடியம் சைஸும் இல்லை, ரொம்ப ஸ்மால் சைஸும் இல்லை. இது கரெக்டாக ஒரு லார்ஜுக்கு ஒரு 1 inch 2 inch மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எனக்கு வந்து கரெக்டாக வந்து 12 கப் கிட்ஸை வந்துச்சு 1 kgக்கு. ஃபஸ்ட்டு சுகர் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் சுகர் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பவுடர் சுகர் தான். நீங்கள் வந்து சுகர் வந்து நீங்கள் முழுசாக ஆட் பண்ணுறதுக்கு பவுடர் சுகர் வந்து உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பவுடர் சுகர் வந்து 1 kg கரெக்டாக 190 கிராம் எடுத்துக்கோங்க. நான் கிராம் மெஷர்மெண்ட்டில் தான் சொல்கிறேன். இது ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டாக இருக்கும். அந்த சைடு வந்து பால் நல்லா பொங்கிடுச்சு, அதையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக தான் நம்ம ஆட் பண்ணணும். வெதுவெதுப்பாக ஆட் பண்ணால் தான் வந்து ஸ்பாஞ்ச் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பவுடர் சுகர் வந்து 190 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஆப்டாக வந்து ஃப்ளார் வந்து 170 கிராம் எடுத்துக்கணும். 2 teaspoon வந்து பேக்கிங் பவுடர் 2 teaspoon ஆட் பண்ணிக்கணும். பேக்கிங் பவுடர் TSPன்னு போட்டிருக்கோம். பேக்கிங் பவுடர் வந்து 2 teaspoon ஆட் பண்ணிக்கணும்.
1 kg பேட்டருக்கு 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. அதோட கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஹைட் ரொம்ப தேவை, ரொம்ப ஹைட்டாக வேணும் அப்படின்னா 1/4 டிஎஸ்பி வந்து கரெக்டாக இருக்கும். வேணும்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்வியஸாக வந்து சால்ட் 1 பிஞ்ச் கரெக்டாக ஆட் பண்ணாலே உங்களுக்கு போதும், சுகருக்கு ஆப்டாக இருக்கும். சால்ட்டு 1 பிஞ்ச் ஆட் பண்ணிப்பேன். இதை மொத்தமாக சளிச்சு எடுத்துக்கணும். நீங்கள் வந்து சுகர் சுகர் வந்து தனியாக சளிச்சு எடுத்துகிட்டு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஃப்ளார் இதை சேர்த்து தனியாக சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்து 4 எக் ஆட் பண்ணியிருக்கேன். 4 எக் நம்ம 1 kg பேட்டருக்கு 4 எக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதில் 2 டிஎஸ்பி இது வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 டிஎஸ்பி ஆட் பண்ணிக்கணும். டேபிள் ஸ்பூனுன்னு இருக்குது, டிஎஸ்பின்னு இருக்குது, டீஸ்பூனுன்னு இருக்குது. நீங்கள் டீஸ்பூனே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம பைனாப்பிள் ஃப்ளேவர் ஆட் பண்ணுவோம். ஏன்னா வந்து எக்கோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் நம்ம டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால பைனாப்பிள் எசன்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணணும். நம்ம நார்மலாக வந்து டீ கேக்குக்கும் கப் கேக்குக்கும் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து பர்ஃபெக்டான ஒரு பேட்டராக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு எக்கு வந்து நல்லா வந்து ஒயிட் கலரில் மாறணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சுகர் ஆட் பண்ணணும். எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ்லாம் சேர்த்து எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணுங்கள். அப்போது வந்து எக்கோட ஸ்மெல் சுத்தமாகவே இருக்காது. பவுடர் சுகர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனாக எடுத்து போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த பவுல் வந்து பத்தாவதும் நினச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்து நான் ஏதோ அப்படி இப்படி பண்ணி அந்த பவுல்லே வந்து முடிச்சிட்டேன். நல்லா பீட் பண்ணி க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு பீட்ரு தேவை கிடையாது. ஏன்னா பீட்ரை போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பீட்ரு தேவை கிடையாது. நம்ம வந்து ஸ்பேச்சுலா வச்சே நம்ம வந்து மெதுவாக வந்து மைதா கொஞ்சம் கொஞ்சமாக மைதா, பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா இதை சளிச்சு வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அளவு வந்து கப் கேக்கோட ரைஸ் வந்து நல்லா மாய்ஸ்டராக ஸ்பான்ச்சாக இருக்கும். நம்மளுக்கு கட் அண்ட் ஃபோல்டரில் ஃபைனலாக வந்து எடுத்து சர்வ் பண்ணும் வந்து கட் அண்ட் ஃபோல்டர் மெட்டலில் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி இந்த கப் அரேஞ்ச்மெண்ட்லாம் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நம்ம எப்போதுமே கப்பில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது பேட்ரு எடுத்து போடும்போது வந்து 1/2 கப் தான் ஃபில் பண்ணணும். நீங்கள் ஃபுல் கப் ஃபில் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஒழுகி ஊற்றிடும். 1/2 கப் ஃபில் பண்ணாலே வந்து உங்களுக்கு ரைஸ் வந்து ஃபுல் கப் கிட்ட நம்மளுக்கு ரைஸ் ஸ்பான்ச்சாக கிடைக்கும். சூப்பராக அரேஞ்ச் பண்ணி நான் வந்து 3 பேட்சஸாக போடணும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து கிட்டத்தட்ட வந்து 25-30 கிட்ட நான் வச்சுட்டேன். ஆல்ரெடி வந்து 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் வந்து 180 டிகிரிஸ் இல்லை 180 டிகிரி வைக்கலாம், 170 டிகிரி வைக்கலாம். நான் வந்து 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து 170 டிகிரியில் வந்து 25-30 மினிட்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பேக் பண்ணி சூப்பராக எடுத்துட்டேன். உங்களுக்கு ரைஸ் ஆகி வர்றது தெரியும். நல்லாவே கப் ஃபுல்லாக வந்து ரைஸ் ஆகி வரும். சூப்பராக வந்து ஃபஸ்ட் பேட்சும் எடுத்தாச்சு. நான் சென்டர் ராடில் வைக்கலை. ஃபஸ்ட்டு மேல் ரேக்லேயும் லாஸ்ட்டு கீழ் ரேக்லேயும் வச்சுருந்தேன். எனக்கு பர்ஃபெக்டாகவே கிடச்சிது. நெக்ஸ்ட்டு கப்புக்கு வந்து நான் பீட் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 kg போட்டுடலாம், 3 kg போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து 1.5 kg 2 kg கிட்ட போட்டிருந்தேன். எனக்கு கப்பை வந்து எக்ஸ்ட்ரா வைக்க முடியல. நிறைய ஸ்பேசஸ் இருந்த மாதிரி ஓடிஜில் இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓகே பேட்ரு கொஞ்சம் கூடவே போடலான்னு சொல்லிட்டு 3 kg போட்டேன். எனக்கு பத்தலை. அதுக்கேற்ற டின் எனக்கு இல்லை. ஏன்னா வந்து இது எனக்கு ஃபஸ்ட் ஆர்டர் தான். இந்த மாதிரி ஓவராலாக வந்து 100 கப் கேக்ஸ்னு வருது வந்து ஃபஸ்ட் ஆர்டரு. எனக்கு அந்த மாதிரி பேட்ரு சைஸும் இல்லை. ஓகே வந்து எடுத்துடலாம், ஒரு பாத்திரம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணேன். இந்த பவுல் யூஸ் பண்ணேன். எனக்கு இதுவுமே பத்தலை. நான் வந்து நானாக போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் ஃபில் பண்ணேன். எனக்கு கரெக்டாக 4 பேட்சஸ் போட்டு எடுத்தேன். 9.5 kg கிட்ட நான் வந்து பேட்டர் ஃபில் பண்ணிக்கிட்டேன். மொத்தமாக ரெடி பண்ணது வந்து லார்ஜ் சைஸ் கப்பில் வந்து 9.5 kgs. கிட்டத்தட்ட எனக்கு 38 எக்கு யூஸ் பண்ணேன்.
ஃபஸ்ட் பேட்ச்சு சூப்பராக போட்டு எடுத்து நெக்ஸ்ட் பேட்ச் நான் போட்டுட்ருந்தேன். கண்டிப்பாக அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஓடிஜி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டவ்லேயே ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு சூப்பராக வரும். உங்களுக்கு வந்து ஸ்டவ்னால் கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். இப்போ 30 மினிட்ஸ் இதுலனா ஒரு 40-45 ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் ஜாஸ்தி ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ண நார்மலான கிளாஸில் கூட டம்ளரில் கூட நீங்கள் அந்த கப் கேக் செய்யலாம். உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் கடையில் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வாங்கி தர முடியல, வீட்டில் ஹெல்த்தி வெர்ஷனாக செய்யணும்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. நான் 100 கப் கேக் முடிச்சு அதை நான் அரேஞ்ச் பண்ணி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நம்மளாலேயும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒவ்வொன்றையும் நான் கப் கேக் செஞ்சதில் எனக்கு பெருசாக ஒவ்வொன்றையும் தனியாக க்ரிங் ரேப் போட்டு ரேப் பண்ணேன். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஃபைனலாக பண்ணி முடிச்சு டிஸ்பேச் பண்ணி ஃபைனலாக அந்த ரிவ்யூ கேட்கும்போது வந்து எல்லாருமே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த சைட்லேருந்து ரொம்பவே ஹாப்பியான ரிவ்யூ கிடச்சிது. எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஃபுல்லான டேவாக ஆணுச்சு அன்றைக்கி. பட்டுக்கோட்டை சரௌண்டிங்ஸில் உள்ளவங்க நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஆல்.